இன்று நாம் பயணிக்க போவது ஆன்மீகத்தின் உச்சத்தில் முருகப்பெருமானின் வீரமும் கருணையும் ஒருங்கே பொழியும் ஒரு புனித கதைக்கு. கந்த சஷ்டி விழாவின் உயிர் நாடியான சூரசம்ஹாரம். இது ஒரு விழா மட்டுமல்ல, தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட முருகன் விளையாடிய ஒரு தெய்வீக விளையாட்டு. இந்த கதையில முருகனின் பிறப்பு, சூரபத்மனின் ஆணவம், அவர்களிடையேயான மாபெரும் போர், இறுதியா கருணையின் வெற்றி, இது எல்லாத்தையும் விரிவா பார்ப்போம். இது எல்லாத்தையும் முழுசா பார்க்க நீங்க தயாரா? வாங்க திருச்செந்தூர் கடற்கரைக்கு பயணம் செய்யலாம். சூரபத்மனின் தோற்றம் ஆணவத்தின் ஆரம்பம். ஒரு காலத்துல பிரம்மாவோட இரு புதல்வர்களான தட்சனும் காசிபனும் தோன்றினர். தட்சன் யாருன்னு பார்த்தோம்னா சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றவன். அது மட்டும் இல்லாம சிவபெருமானின் மாமனாரும் தட்சன் தான். ஆனா அவனோட ஆணவம் அவனை அழித்தது. சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்ரரால் தட்சன் கொல்லப்பட்டான். புராணங்கள் படி தட்சன் தான் அடுத்த பிறவியில சூரபத்மனா பிறந்ததாகவும் சொல்றாங்க. காசிபனும் சிவன் கிட்ட தவத்தால வரங்கள் பெற்றவன். ஆனால் அசுரகுரு சுக்ராச்சாரியாரால் ஈவப்பட்ட மாயை என்னும் அழகிய பெண்ணால் மயங்கி தவ வலிமையை இழந்தான். காசிபனும் மாயையும் இணைந்து 4 சாமங்கள்ல 4 அசுரர்களை உருவாக்குனாங்க. முதல் சாமம் மனித தலையுடைய சூரபத்மன், 2ஆம் சாமம் சிங்க முகமுடைய சிங்கமுகன், 3ஆம் சாமம் யானை முகம் கொண்ட தாரகாசுரன், 4ஆம் சாமம் ஆட்டுத்தலை கொண்ட கஜமுகி. இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவத்தால திமிர்ந்து மொத்த உலகத்தையுமே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. இந்த காசிபன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பிள்ளைகளை வடதிசை நோக்கி அனுப்பி சிவனை நோக்கி தவம் செய்யுங்க, வரங்களை பெறுங்க அப்படின்னு சொல்லி உபதேசிக்கிறாரு. காசிபன் சொன்ன மாதிரியே சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு பல வரங்களை பெறான். அதெல்லாம் என்ன வரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 108 யுகங்கள் உயிர் வாழவும், 1008 அண்டங்களையும் ஆளவும், அது மட்டும் இல்லாம இந்திரயாலம் எனும் தேர்வும் இவனுக்கு வரமா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் விட சூரபத்மன் சிவனை நோக்கி இன்னொரு வரமும் கேட்கிறான். அதுதான் சாகாவரம். ஆனா இதுக்கு சிவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி உனக்கு எப்படி அழியணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு சூரபத்மன் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒண்ணு சொல்றான். அதுதான், பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒரு குழந்தையால தான் எனக்கு இறப்பு வர வேணும்ன்றது. இந்த வரத்தை பெற்றதுக்கு அப்புறம் சூரபத்மன் சும்மா ஒன்றும் இல்லை, அவனுடைய சகோதரர்களோட சேர்ந்து தேவர்களை சிறைப்பிடித்து இந்திரனை பூலோகத்துல ஒளிய வச்சு உலகத்தையே ஆட்டி படைக்கிறான். இதை தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கைலாயம் சென்று சிவன் கிட்ட முறையிடுறாங்க. எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க ஈசனே அப்படின்னு சொல்லி தேவர்கள் சிவன் கிட்ட வேண்டாங்க. இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக சிவபெருமான் ஒரு தெய்வீகமான ஒரு திட்டத்தை திட்டுறாரு. அப்போதான் கலியுக கடவுளான முருகனின் அவதாரம். 6 முகங்களோட முருகன் தோன்றாரு. சிவபெருமான் பார்வதியின் தொடர்பின்றி தனது நெற்றி கண்களை திறந்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம் நோக்கி திறந்தார். அவற்றிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் வாயு பகவானால சரவண பொய்கை ஆற்றில் இருக்க தாமரை மலர்களின் மீது சேர்க்கப்பட்டன. இந்த பொறிகள் 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. இங்கதான் கார்த்திகை பெண்கள் 6 பேர் இந்த குழந்தைகளுக்கு பால் ஊற்றி வளர்க்குறாங்க. இந்த 6 முகங்களும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரம், வைராக்கியம், புகழ் எனும் 6 குணங்களை குறிக்குது. பார்வதி இந்த 6 குழந்தைகளையும் கட்டி அணைக்க அவை ஒரே உருவமாக ஆகி 6 முகங்களோட 2 கரங்களோட முருகப்பெருமானா உருவாகிறாரு. இதனால அவர் ஆறுமுக சுவாமியும் பார்வதியால ஒன்றிணைக்கப்பட்டதுனால ஸ்கந்த பெருமானும் அழைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம முருகன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழகன். கோடி அழகர்கள் இருந்தாலும் தனியா தெரிகிற ஒரு அழகுதான் முருகன் சொல்லுவாங்க. சூரசம்ஹாரம் முருகனோட வீரப்போர். தேவகுருவான பிரகஸ்பதி மூலம் அசுரர்களோட வரலாற்று அறிந்த முருகன் வேலாயுதத்தை கையில ஏந்தி தேவர்களை பார்த்து சொல்றாரு, தேவர்களே அஞ்ச வேண்டாம், 6 முகங்களை எண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு. சூரசம்ஹாரத்தோட முதல் 5 நாள்ல சிங்கமுகன், தாரகாசுரன் உள்ளிட்ட அசுர சேனைகளை அழிக்கிறாரு. 6ஆம் நாள் சூரபத்மனிடம் மாபெரும் போர். சூரபத்மன் கடல் நடுவே உள்ள வீர மகேந்திரபுரி அப்படிங்கிற ஊர்ல வசிச்சு வந்தான். சூரபத்மன் முருகனை பார்த்து சொல்றான், பச்சை பிள்ளையே, நீயா என்ன கொல்ல வந்த, ஓடிடு என்று பரிகாசித்தான். ஆனா முருகன் அசரல. அவருடைய விஸ்வரூபத்தை காட்டி 7 பானங்களை எய்துறாரு. சூரபத்மன் கடலா உருமாறினான். முருகன் 100 அக்னி அம்புகளை எய்ய கடல் பயந்து பின்வாங்கியது. ஆனா சூரபத்மனுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. சிறுவனை கொல்வது பாவம் அப்படின்னு.
அவன் இப்படி சொன்னதுனால அவனோட ஈர மனதை கண்ட முருகன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவனை கொல்லாம ஆட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. முருகன் அவருடைய விஸ்வரூபத்தை காட்டினதுனால சூரபத்மனோட ஆணவம் முறிந்தது. இதனால சூரபத்மன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, முருகா, உன்னால மடிவது என்னோட பாக்கியம். நான் கடலாக இருந்து உன்னை வணங்க வரும் பக்தர்களின் ஆணவத்தை நீக்க வேண்டும் என வேண்டினான். சூரபத்மன் இப்படி ஒரு வரத்தை கேட்டதுனால முருகரும் அதை கொடுக்கிறாரு. இதுக்கு பிறகு சூரபத்மன் ஒரு மாமரமா மாறி தப்ப முயற்சி பண்றான். முருகன் தன் தாய் உமையிடம் இருந்து பெற்ற வேலாயுதத்தை ஏறாரு. மாமரம் இரண்டாக பிளந்தது. பிளந்த ஒரு பகுதி மயிலாகவும் இன்னொரு பகுதி சேவலாகவும் மாறி முருகனோட வாகனமாகவும் கொடிச்சின்னமாகவும் மாறுது. சூரபத்மன் மாமரமா மாறின இடத்த மாம்பாடுன்னு கூப்பிட்டு இருக்காங்க. சூரசம்ஹாரத்துக்கு பிறகு முருகர் திருச்செந்தூர்ல இருக்க கடற்கரையில சிவனுக்கு பூஜை செய்தார். அங்க இருக்க சிவலிங்கத்தை இன்னும் காணலாம். போர்ல வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்க சாயாபிஷேகம் நடக்குது. அர்ச்சகர் கண்ணாடியில தெரிகிற முருகருடைய பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வார். இத முருகனே கண்டு மகிழ்வதாக ஐதீகம். விழா இதோட முடிஞ்சுதான் கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. தேவர்களுக்கு உதவிய முருகனுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வானையை மணமுடித்து வைத்தார். மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் கொண்டாடப்படுது. இதுதான் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு. கந்தசஷ்டி ஐப்பசி மாசத்துல வர 6 நாட்கள் கொண்டாடப்படுது. திருச்செந்தூர் இதுக்கு மையமான தலம். வேல்ன்றது வெறும் ஆயுதம் கிடையாது, ஆணவத்தை அழித்து முக்தியை தரும் ஒரு பரமானந்த பொருள். வேல் வேல் வெற்றி வேல்.